வெயில் கூட ரம்மியமாக இருக்குது. இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை. breezy air with hot sun. இன்னும் இயற்கையோடு இன்வால்வாக ஜாகிங் போக ஆரம்பித்தேன். சூரியனை பார்த்தோன்னே எனக்கு ஷூட் பண்ணணும்னு தோணுச்சு. ஷூட் பண்ண உடனே எனக்கு இன்னொன்று தோணுச்சு. சோ சாட். சூரியனை யாரும் சுட முடியாது. சூரிய வெப்பம் தான் நம்மளை சுடும். ஓகே. நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அற்புதமான இந்த இயற்கையோட ஒரு சின்ன பயணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுசாகவும் இருக்கு. கடவுளுக்கு நன்றி, இந்த இயற்கைக்கு நன்றி. இந்த நேரத்தில் அம்மாவை கேர் பண்ணுற டாக்டர்ஸ், நர்ஸ்க்கு நன்றி. எனக்கு எல்லாமே அம்மா தான். அதே போல தான் அவங்களுக்கும். திடீர் தாகம், தண்ணி குடிக்க திரும்ப ஓடி வந்தேன். என் பேர் விஷ்ணு. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னை நானே ரெஃப்ரெஷ் பண்ணணும் தான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். இந்த வயசில் இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்குறேன். இப்போது என் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, இந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சார், ஒரு வண்டி நினைச்ச பார்த்தீங்களா? அம்மாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸாக. எனக்கு பயமாக இருக்குது. அவங்க தான் எனக்கு எல்லாமே. இன்னும் 2 நாள் ஆப்ரேஷன், 50-50 சான்ஸ்னு டாக்டர் சொல்கிறாங்க. வலிக்கு. தண்ணியை குடிச்சிட்டு திரும்ப ஓட ஆரம்பித்தேன். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஆழமாக ஃபீல் பண்ணுறேன். நான் இதை தாண்டி வெளியில் வந்து அம்மாவை பார்த்துக்க இந்த தனிமை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தோணுது.
தாயே உன் சுமையை மறந்து என்னை ரசித்தாயே அம்மா என்னம்மா அம்மா என்னம்மா. ஹலோ, ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். சார், அங்கே ஒரு வண்டி நினைச்சு பார்த்தீங்களா? ஒரு 20 நிமிஷம் முன்னாடி தான் போலீஸ் வந்து வண்டியை டோ பண்ணிட்டு போனாங்கப்பா. வண்டியை தனியாக விட்டு எங்கே போன நீ? இப்போதைக்கு பஸ் ஆட்டோ எதுவும் நிறுத்தவும் மாட்டானுங்க. வெஸ்டர்ன் போலீஸ் ஸ்டேஷன் போய் காசு கீசு கொடுத்தா ட்ரை பண்ணிப்பாரு. ஒரே நல்ல எத்தனை லெசன்ஸ். அம்மாவுக்கு கிரிட்டிக்கல். இந்த நேரத்தில் 2 வீலரை காணும். கேரண்டி இல்லாத நிமிஷம். கருவறையில் நான் கண்ட கனவுகளை நினைவாக்க தாயே துணை நின்றாயே கரம் பிடித்து என்னை அழைத்து உலகமெல்லாம் அறிய வைத்த உயிரே உயிர்மே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகள் மத்தியில் வாழ்கிற வழி தான் வாழ்க்கை. ஃபேஸ் பண்ணால் மட்டுமே என்னையும் என்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். இனி நான் அழமாட்டேன். என்னோடய வார்த்தை செயல் ரெண்டுமே மேலோங்கி தான் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸ் கண்டிப்பாக என் மனசோட வளர்ச்சி.